ஐயா நம்ம நிறையா சொன்னீங்க, பிளவுபட்ட அதிமுக அதெல்லாம் வலுப்பெறுவதற்கு வாய்ப்பே இல்லை, அந்த கூட்டணியில் யார் சேர போகிறாங்கன்னு பல கேள்விகள் கேட்டபோது கட்சிகள் பலது சேர்ந்திருக்கு, இல்லாதவரும் கட்சி உள்ள சேர்ந்திருக்காரு. 5 வருட ஆட்சியின் மீதான கோபம், பல விஷயங்கள் இருக்குது, நாங்கள் வெற்றி கூட்டணி வெற்றி நோக்கி பயணிச்சிட்டோம். இந்த மாதிரியான கருத்து கணிப்புகள்லாம் நாடாளுமன்ற தேர்தலை எடுத்துகிட்டு வந்து சட்டசபை தேர்தலுக்கு சில நாட்கள் முன்னாடி நீங்கள் வைப்பது என்பதே சரியானதல்ல. நிச்சயமாக நாங்கள் ஜெயிக்க போகிறோம், இதெல்லாம் புறம் தள்ளுறோம் அப்படின்றது தான் அதிமுக வாதம். இல்லை, இப்போது வள்ளுவர் சொன்ன மாதிரி எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. இந்த கருத்து கணிப்பு வந்து எதை பிரதிபலிக்குதுன்னு நம்ம பார்க்கணும். நாடாளுமன்ற தேர்தலில் மக்கள் தான் சொன்னாங்க 221 சட்டமன்ற தேர்தலில் தொகுதியாக முன்னிலையில் திமுக கூட்டணி தான் இருந்ததுன்னு சொல்லிட்டு 8 சட்டமன்ற தொகுதியில் தான் நடந்த தேர்தலில் சகோதரர் சொன்னதுனால அந்த சட்டமன்ற தேர்தல் சொல்கிறேன். அதில் சட்டமன்ற தொகுதியாக பிரித்து பார்க்கும்போது அதில் வந்து 8 தொகுதி தான் அதிமுக இருந்தது, 3 தொகுதியில் தேமுதிக இருந்தது, 2 தொகுதி பாமக இருந்தது. அப்படி பிரித்து அதில் கணக்கு, அதுலேயே கணக்கு பார்த்தீங்கன்னா அதிமுக வந்து 7 தொகுதியில் டெபாசிட் எடுக்குது, 11 தொகுதியில் 3வது இடத்துக்கு வருது, 1 தொகுதியில் 4வது இடத்துக்கு வருது. சரி, சகோதரர் சொல்கிற மாதிரி கூட்டணி பலம் சேர்ந்தோம் பிரிஞ்சோம் அப்படின்னு பேசுகிறாரு. அப்படி பார்த்தாலும் 23.05 வந்து அதிமுக கூட்டணிக்கும் என்டிஏக்கு வந்து 18.2.8 மொத்தத்தில் கூட்டணினா 41.33% இருக்குது அவர் சொல்கிற கணக்கு பிரகாரம். அப்படியே நீங்கள் கணக்காக வச்சுக்கிட்டாலும் இன்றைக்கி அந்த என்டிஏ ஒழுங்காக இருக்கா? அந்த என்டிஏல ஓபிஎஸ் இருக்காரா? அந்த என்டிஏல ஒருங்கிணைஞ்ச பாமக இருக்கா? அந்த என்டிஏல வந்து கிருஷ்ணசாமி இருக்காரா? இல்லைன்னா வந்து கவலை சார். ஆனால் என்ன விஷயம் என்னன்னா, நான் உங்ககிட்ட வைக்கிற கேள்வி வச்சிடுறேன், இந்த பதில் சொல்லிட்டா நல்லா இருக்கும். இது கலை யதார்த்தமா ஒரு வரியில் தவறு? அதுதான் நான் சொல்ல வரேன். எதை களத்தில் மக்கள் சொன்னதை தான் நாங்கள் சொன்னோம். 200 வெல்வம் 200 படைப்போம் வரலாறுன்னு சொன்னது நாங்கள் சொல்லலை, மக்கள் சொன்னதை நாங்கள் சொன்னோம். சகோதரர் வந்து மக்கள் சொன்னதை அவங்க சொல்லலை, மக்கள் என்ன பாதையில் போகிறாங்களோ அது எதிர்மறைக்கு போகிறீங்க, நீங்கள் எதிர்பாதையில் போயிட்டு இருக்கீங்க. ஒன்று. ரெண்டாவது வந்து மாநிலத்துக்கு வேறு மாதிரி தேர்ந்தெடுப்பாங்க, நாடாளுமன்ற தேர்தலுக்கு வேறு மாதிரி தேர்ந்தெடுப்பாங்கன்னு ஏதோ ஒன்று சொன்னார். அப்படி பார்த்தா கூட அதிமுக தேர்ந்தெடுக்க வேண்டிய அவசியம் இங்கேருந்து வந்தது மக்களுக்கு. இந்த மாநிலத்துக்கு ஒரு உரிமை பிரச்சனை வந்தால் குரல் கொடுக்குறீங்களா? மொழிக்கு ஒரு பிரச்சனை வந்தால் குரல் கொடுக்குறீங்களா? இந்த இனத்துக்கு ஒரு பிரச்சனை வந்தால் குரல் கொடுக்குறீங்களா? வரி பகிர்வுன்னு வந்தால் குரல் கொடுக்குறீங்களா? ஒரு மாநிலத்தில் ஆளுநர் அல்ட்ராசிட்டி பண்ணுறார், அதை பற்றி எங்கேயாவது பேச தயாராக இருக்கீங்களா? என்ன ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது? இங்கே ப்ரோ இன்கம்பன்சி தான் இருக்குது. என்னத்துக்கு குரல் கொடுத்துட்டீங்க? என்னத்துக்கு நீங்கள் பிஃபோர் யூ ப்ரொசீட் ப்ரோ இன்கம்பன்சின்னு சொல்லும்போது அவர் குறிப்பாக சொன்னது, சார் இன்னைக்கு அரசு ஊழியர்கள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, துப்புரவு பணியாளர்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இடைநிலை ஆசிரியர்கள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இப்படி தொடர்ந்து அதற்கு வந்து நம்ம என்ன சொல்றோம், இன்னைக்கு போராடுவது ஃபேஷன் ஆகி விட்டது அப்படின்னு சொல்லக்கூடிய காலகட்டத்தில் அதெல்லாம் மக்கள் மன்றத்தில் அப்படித்தானே பிரதிபலிக்கும். என்ன கேட்குறேன், அதிமுக எப்போ அரசு ஊழியர்கள் மேலே பற்று பாசம் வந்தது? யார் நிறுத்தது? பழைய பென்ஷன் ஸ்கீமை அம்மையாதான் நிறுத்துறாங்க. சரி, எஸ்மா டெஸ்மா ஓவர் நைட்ல எல்லாரும் தூக்கி அரெஸ்ட் பண்ணீங்களா? மறந்துட்டீங்களா? அதற்கு தானே சார் ஆட்சி. ஒரு நிமிஷம் பாரு, திடீர்னு உங்களுக்கு பாசம் வருதுன்னா அப்ப எங்க இருந்து வந்ததுன்னு சொல்லுங்க. ஏன் திடீர்னு உங்களுக்கு பாசம்? நிதி இல்லைன்னு சொல்றோம், போங்க உங்க கூட்டாளி தானே, உங்க கூட்டணி கட்சி தானே நாட்டை ஆள்றாங்க, நிதி வாங்கி கொடுங்க. நிக்கிற பிரச்சனை எல்லாம் நிதி சம்பந்தப்பட்டது தானே. நீங்களே கூட நாங்க தான் வாங்கி கொடுத்தோம் மாற்றி தட்டிங்க, பாராட்டு விழா நடத்திங்க, நிதி வாங்கி கொடுத்துருங்க, பிரச்சனை தீர்ந்துடும். நீங்க இப்ப என்ன பண்ணிட்டீங்க எதிர்கட்சி தலைவரா நான் கேக்குறேன். இந்த 4.5 வருஷத்துல ஆளுகின்ற கட்சியா நீங்க என்ன பண்ணிருக்கீங்கன்றத அவங்க வாதமா இருக்கு. அதுக்குதான் தொடர்ச்சியா மக்கள் 14 வெற்றி எங்களுக்கு பரிசா கொடுத்துருக்காங்க. உங்களை மாதிரி வந்து தேர்தலுக்காக கூட்டணி அமைச்சோம் நாங்க பேசல, நாங்க கொள்கை சார்ந்து கூட்டணி அமைச்சோம். 2017 காவிரி பிரச்சனைக்காக உருவாக்கப்பட்ட கூட்டணி தான் எங்க கூட்டணி. அப்போ 17 இருந்து 19 நாடாளுமன்ற தேர்தல், 21 சட்டமன்ற தேர்தல், 24 நாடாளுமன்ற தேர்தல், இடையில நடைபெற்ற இடைத்தேர்தல், ஊரக உள்ளாட்சி தேர்தல், நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல், தொடர் வெற்றி. இதுல எங்கேயாவது ஒரு இடத்துல உங்களை வெற்றி பெற முடிஞ்சதா? இப்ப யார் முடிவு பண்ணணும் மக்களுக்கான ஆட்சி யார் கொடுக்குறான்னு சொல்லிட்டு? மக்கள் முடிவு பண்ணணுமா அதிமுக முடிவு பண்ணணுமா? மக்கள் முடிவு பண்ணதுனால வெற்றி எங்களுக்கு பரிசா கொடுக்குறாங்க. கருத்து கணிப்பு நீங்க இந்த தவறான கணிப்பு அல்ல, இது சரியான கணிப்புன்னு பாக்குறீங்க. இதுக்கு முன்னாடியே இந்த கருத்து கணிப்புக்கு முன்னாடியே மக்கள் கருத்து சொல்லிட்டாங்கன்ற நான் தேர்தல்ல 221 தொகுதின்னு சொல்லிட்டாங்கல, அதை வச்சுதான் நாங்களே சொன்னோம். நாங்களா இல்லாதது சொல்ல உங்களை மாதிரி. முதல்ல அங்கேயே நீங்க உங்களுக்கு எங்களுக்கு முரண்பாடு இருக்குன்னு சொல்ல வரேன் நான். ஸோ மக்களுக்கான திட்டங்கள் நான் கேட்குறேன் சார், நேரடியாக மக்கள் திட்டங்கள் இன்றைக்கி நாங்கள் சொல்கிறோம்ல, விடியல் பயண திட்டம், காலை சிற்றுண்டி திட்டம், புதுமை பெண் திட்டம், நான் முதல்வன் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம், காலை இது
தோழி விடுதி திட்டம், உலகம் உங்கள் கையில், இப்படி திட்டங்கள் சொல்றல, இது நேரடியா மக்கள் கிட்ட சேர்ந்திருக்கா இல்லையா? அடுத்தது வர அவங்க வைக்கக்கூடிய வாதம் நான் வச்சிடுறேன். நீட்டு கையெழுத்து என்னாச்சு, அதை தாண்டி கல்வி கடன் ரத்து என்னாச்சு, அவங்க ஒரு பெரிய பட்டியல் வச்சிருக்க. நீங்க சொல்லக்கூடிய வாக்குறுதி 60% ஒரு முறை என்னாச்சு, இப்படி அடுக்கன்னு அவர் கேட்கலங்க. உங்க டர்ன் சொல்லுங்க எல்லாத்தையும். நான் கேட்கறேன், தாலிக்கு தங்க என்ன ஆச்சுன்னா யாருங்க நிறுத்துனது? நாங்க நிறுத்தணுமா, நீங்க நிறுத்துனீங்களா? ஏங்க ஒரு இதுதான் பிரச்சனை. அதிமுகவோட பெரிய பிரச்சனை என்னன்னா, மக்கள் எல்லாம் ஒண்ணு பேசுவாங்க சார், இவங்க வேற ஒண்ணு பேசி நிற்பாங்க. நிறுத்தந்து நீங்க, நாங்க எங்க நிறுத்தணும்? நிதி சார்ந்த பிரச்சனைகள் தான் நின்னுக்குன்னு சொல்றோம். நீங்க அதை பத்தி பேசவே தயாரா இல்லைன்ற மொத்தத்துல நான் கேட்கிறேன் சார், ஒரு மாநிலத்துடைய உரிமையை பத்தி பேசுறதுக்கு ஏதாவது ஒரு இடத்துல எதிர்க்கட்சி தலைவரா இருக்கிற எடப்பாடி பழனிசாமி பேசுறாரான்னு கேக்குறேன். ஏதாவது ஒரு இடத்துல நான் புரிஞ்சுக்கிறேன். அது எங்கேயுமே பேசாம நீங்க மோடிக்கு வந்து சகோதரர் சொல்றாருல்ல, இந்த சட்ட ஒழுங்கு பத்தி எல்லாம் பேசுறாரு. அவர் பேசும்போது சொன்னேன், நான் கேட்கிறேன், சட்ட ஒழுங்குலாம் பத்தி பேசுறதுக்கு என்ன தார்மீக உரிமை உங்களுக்கு இருக்கு? தெரியாம தான் கேளுங்க பாப்போம். எதனால நீங்க நடத்துற நிர்வாகத்தை யாராவது சார், என்னைக்குமே சார் ஒரு தனி மனித தவறும் ஒரு அரசாங்கத்தோட தவறுக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா? நீங்க செஞ்சது எல்லா அரசாங்க தவறு, நீங்க சொல்ற குற்றச்சாட்டு எல்லாமே தனி மனித தவறு. ஒரு நிமிஷம் முடிக்கல. அப்படி இருந்தும் என்சிஆர்பி டேட்டால பாதுகாப்பான மாநிலத்துல நம்பர் 1 மாநிலம் தமிழ்நாடு. அரசியலுக்காகவே நீங்க இந்த குற்றச்சாட்டு சுருக்கமா சொல்றேன். 2021 இவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு நடந்த பாலியல் பலாத்காரங்கள் போக்சோ வழக்கு 52% உயர்ந்திருக்கு. பெண்களுக்கு எதிரான பாலியல் நான் என்ன கேக்குறேன், பாலியல் வழக்கு உயர்ந்திருக்கு. பாலியல் வழக்கு பத்தி சகோதரர் பேசறாருல, பொள்ளாச்சி வழக்கு வந்து யார மறந்து முடிச்சா அது எந்த நாள் கட்சி எஃப்ஐஆர் போட்டீங்க சார்? நீங்க சொன்ன குற்றச்சாட்டுக்கு பதில் படிக்க போனால் இல்ல பரது பாலியல் குற்றச்சாட்டு சொல்லிட்டாரு. பாலியல் வழக்குல பாலியல் பலாத்காரம் தெளிவா சொல்றேன். தனி மனித தவறிய நீங்க நிர்வாக தவறியும் பேசுறீங்க. இது தனி மனித தவறா பார்க்கறவங்க விஜயகாந்த் பொள்ளாச்சி வழக்குல எத்தனை நாள் கழிச்சு நீங்க போட்டீங்க? ஒருவர் பேசலாம். நன்றி நன்றி. நான் புரிஞ்சு விஜயகாந்த் தவறு பொள்ளாச்சி வழக்குல பேசுறப்ப சிபிஐ யார் தப்புனா நன்றி நிர்வாகி சம்பந்தம் நன்றி பொள்ளாச்சி வழக்குல நிர்வாகி சம்பந்தம் நன்றி. நான் விஜயகாந்த் வரேன். விஜயகாந்த் நன்றி நன்றி. நாங்க தெளிவா பேசுறோம். இந்த கல்லூரி நன்றி நன்றி. நான் வரேன். இருவருக்கும் நேரம் கொடுங்க. விஜயகாந்த் வரேன். நன்றி நன்றி. அறிவுராமன் நன்றி நன்றி. குற்றச்சாட்டுனால கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்திருக்கோம், அளவுக்கு அதிகமாகவே கொடுத்துருக்கோம். அதை நரேந்திர மோடி அவர்களே முதலாந்தகத்தில் சொல்லியிருக்காங்க. ஆனால் இதில் ஒரு அரசியல் பண்ணுவதற்காகவே மத்திய அரசு வஞ்சிக்கிறதுன்ற குற்றச்சாட்டை வைத்து தான் தேர்தலை சந்திக்கிறாங்க. ஆனால் மக்கள்கிட்ட இது எடுபடாது. மக்கள்கிட்ட இருக்கிற விஷயங்கள் வேறு. அங்கே அவங்க பால் விலை ஏறி போச்சு, தண்ணி வரலை, ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் ஏறி போச்சு, க்யூவில் நிற்கிறாங்க. அந்த தானே அவங்க வாக்களிக்கும் போது நினைவுக்கு வரும்ன்றாங்க. நான் பேசும்போது குறுக்கிட்டு ரொம்ப சுருக்கமாக, ஏன்னா இனியன்ட்ட போனால் ரொம்ப சுருக்கமாக என்சிஆர்பி டேட்டா பற்றி அவங்க பேசுகிறாங்க. என்சிஆர்பி டேட்டாவை பொது வெளியில் அவங்கள காட்ட சொல்லுங்க, இல்லைன்னா அவங்க மன்னிப்பு கேட்கணும். சரிங்களா? அதிகப்படியான குற்றங்கள் நடைபெறுற மாநிலத்தில் நம்பர் 1 மாநிலம் உத்தரப்பிரதேசம். பெண்கள் அதிகப்படியான வந்து குற்றச்சாட்டு நடைபெறுற மாநிலம் உத்தரப்பிரதேசம். ஒரு நிமிஷம், எல்லாமே பிஜேபி ஆளுகின்ற மாநிலங்கள். ஒரு நிமிஷம். ரெண்டாவது, ஒரு கட்சியில எம்எல்ஏவா இருந்த ஒரு நபர் ரேப் கேஸ்ல இன்னைக்கு ஜெயில இருக்கிற ஒரே ஒரு கட்சி பாஜக. அதை யாரும் மறுக்க முடியாது. சரிங்களா? குல்தீப் சிங் யாதவ். அது வந்து நீங்க அதுக்கு பெயில் கொடுத்ததெல்லாம் நீங்க உச்சநீதிமன்றம் எப்படி கண்டிச்சுன்னு நீங்க பில்கிஸ் பானு வழக்கெல்லாம் ஈஸியா மறந்துட்டு போயிடுவீங்களா? கடந்து போயிடுவீங்களா? நீங்க பண்ண அட்ராசிட்டி. ஒரு நிமிஷம், நான் குறிக்கிடவே இல்லை. எனக்கு மக்கள்கிட்ட போய் நீங்க கண்ணுக்கு தெரிஞ்சு நீங்க பேசுறது அத்தனையுமே போய் வாக்குறுதியை பத்தி பேசுறாங்கல்ல. இந்த வாக்குறுதியை பத்தி பேசும்போது நான் கேட்கிறேன், மோடி அவர்கள் இந்த நாட்டு 2014 ஆட்சிக்கு வரும்போது சொன்ன வாக்குறுதியில எல்லா வாக்குறுதியும் நான் கேட்கவே கிடையாது. விலைவாசியை கட்டுப்படுத்துவேன்னு சொன்னார். எங்கேயாவது அதுக்கான முடிவு பண்ணாரா? பெட்ரோல், டீசல், கேஸ், ரூபாவோட மதிப்பு கட்டுப்படுத்தினாரா? இந்த நாட்டில் ஆண்டுக்கு 2 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுப்பேன்னு சொன்னார். கொடுத்தாரா? எதையுமே செய்யாத மோடி அவர்கள் தேர்தல் நேரத்தில் மட்டும் இந்த தேர்தல் பிஜேபி பேசும், பிஜேபி ஆளுது பதில் சொல்றதுக்கு அவங்க எப்படி அவங்க நிர்வாக லட்சணம் தெரியும் மக்களுக்கு சொல்றேன். நீங்க வந்து வாக்குறுதியை பத்தி பேசுறீங்க. இந்த வாக்குறுதி எதையுமே நிறைவேற்றாத மோடி அவர்கள் தேர்தல் அப்ப என்ன பேசுறாரு? மதவாதத்தை மட்டும் தானே பேசுறாரு. எருமப்பாடு, சைக்கிள், இடஒதுக்கீடு, பாகிஸ்தானு, முஸ்லீம், இதை தவிர தேர்தல் என்னத்தை பேசி நீங்க ஓட்டு கேட்டீங்க? ரெண்டாவது, கடன் சுமையை பத்தி பேசுறீங்க. கடன் நாங்க வந்து ஜிஎஸ்டி கொடுத்தோன்னு சொல்றீங்க. ஜிஎஸ்டி கொடுத்தேன்னு சொன்னா
எங்களுக்குன்னு ஒரு வரி பகிர்வு இருந்ததா இல்லையா? ஒரு நிமிஷம் சார், நேரம் இல்ல, நேரம் நீங்க ஃபர்ஸ்ட் குறுக்கிட்ட ஒரே காரணத்தால உங்ககிட்ட வந்த நேரம் உங்களுக்கு நான் இது ஒரு நபர் கேட்டியா போயிடும். ரைட், நன்றி. நான் உங்க குறுக்கீடுல வந்தேன், நீங்க முழு உரை எடுக்க வரேன். ஒரு நிமிஷம் உங்க நேரத்துக்கு வரேன். அது மேல வேணாம், ஒரே நிமிஷம் தான். சுருக்கமா மாநிலத்துக்கான வரி பகிர்வு ஒன்னு இருந்ததா இல்லையா? அத ஜிஎஸ்டி கொண்டு வந்தது நீங்களா நாங்களா? அப்ப எங்களுடைய வரி வருவாய் நீங்க கொடுத்து தானே ஆகணும். நன்றி. நான் ராபர்ட் வெயிட் பண்ணா முடிச்சு ஒரு நிமிஷம் நான் போயிட்டு வரேன். ஜிஎஸ்டி முதல்ல யார் கொண்டு வந்தது? ஜிஎஸ்டி கொண்டு வந்தது யாரு? நடைமுறைப்படுத்துறது யாருங்க? என்னங்க சொல்றீங்க? நடைமுறைப்படுத்துறது யாரு? நடைமுறைப்படுத்துறது யாரு? கூட்டணி ரெண்டு முட்டாள்தனமா பேசுறீங்க. நன்றி. வார்த்தைகள் தடுக்க வேண்டாம், வார்த்தைகள் வேண்டாம், வார்த்தைகள் வேண்டாம். ராபர்ட் நன்றி நன்றி நன்றி. இனியன் ராபர்ட் இதை நீங்க எப்படி பாத்தீங்க? இந்த கருத்து கணிப்பை நன்றி. நீங்க அமைதியா இருக்கலாம், அமைதி அமைதி. சில பல விஷயங்கள் அவர் சொல்றாரு, எதிர்மறை விஷயங்கள் கொண்டு போய் விடும் சிக்கல் நிறைய இருக்கு. நம்ம பொதுமக்களுக்கான தினந்தோறுமான விஷயங்கள், கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றங்கள், இந்த சிக்கலெல்லாம் எப்படி சந்திக்க போறாங்க திமுக அதன் கூட்டணின்றது தான் கேள்வி ஆக்குறாரு. சார், ப்ரோ இன்கம்பன்சி இருக்குதுன்னு சொல்ற அவர் ஆன்டி இன்கம்பன்சி இருக்குதுன்னு சொல்றாரு இல்ல. அவர் சொல்ற எல்லாமே நீங்க ஒரு இடத்த யோசிச்சு பாருங்க, நிதி சார்ந்த பிரச்சனை. இந்த நிதி சார்ந்த பிரச்சனையை பத்தி பேசும்போது 2014க்கு முன்னாடி ஒன்றிய அரசு தமிழ்நாட்டுக்கு கொடுத்த நிதி என்ன? நான் கேட்கறது பர்சன்டேஜில், நீங்க சொல்றது ஃபிகர்ல சொல்றீங்க, அமௌண்ட்டா சொல்றீங்க. அமௌண்ட்டா சொல்லும் போது அன்னைக்கு ஒன்றிய அரசுடைய பட்ஜெட்டோட நீங்க கம்பேர் பண்ணி பேசணும். 2014க்கு முன்னாடி வரைக்கும் ஒன்றிய அரசோட பட்ஜெட் எவ்வளோ, அந்த பட்ஜெட்ல இருந்து எவ்வளோ நிதி தமிழ்நாடு கொடுக்கப்பட்டது. நீங்க வெறும் 7 லட்சம் கொடுத்த, 3 லட்சம் கொடுத்த, 3 லட்சம் கோடி கொடுத்தேன்னு சொன்னா இது எந்த வகையில் ஏற்றுக்க முடியும்? 2 லட்சம் கோடி பட்ஜெட் சார், ரயில்வே பட்ஜெட். வெறும் 6627 கோடி தான் ரயில்வே நிதி ஒதுக்குறீங்க இங்க தமிழ்நாட்டுக்கு. அது எந்த கணக்கில் ஒதுக்குனீங்க? அதே பீகாரோ ஆந்திர பிரதேசோ 2 கூட்டணி ஆட்சியில் இருக்குன்றதுக்காக அங்கே எத்தனை மாதிரியான திட்டங்களுக்கு நிதி ஒதுக்குறீங்க நீங்க? இல்லாத திட்டத்துக்கு ஆந்திராவில் பலாவர நீர் உத்தேகத்துக்கு தேவையில்லைன்னு பேசுறேன். ஒரு கேள்வி வச்சிடுறேன், மக்கள் ஒரு நிமிஷம், அந்த நீர் தேக்கமே தேவையில்லைன்னு பேசினார் மோடி அவர்கள். இன்னைக்கு அது நிதி ஒதுக்குறாரு. அது எந்த அடிப்படையில் ஒதுக்குறாரு அதை பேசணும்ல. நீங்க சொல்றது எல்லாமே நிதி சார்ந்தது. நாங்க எதையுமே செய்ய மாட்டோம்னு பேசல. ஆனா இவ்வளவு பெரிய நிதி நெருக்கடின்னு ஒண்ணு இருக்கு. நீங்க 10 வருஷம் ஆட்சி பண்ணுச்சு அதிமுக. இந்த அதிமுக 10 வருஷம் ஆட்சி பண்ணும்போது நாங்க 2010 ஆட்சியை கொடுத்துட்டு போகும்போது 2011 2021 வரைக்கும் 4.5 லட்சம் கோடி கடன் வாங்கினாங்கல்ல. இந்த 4.5 லட்சம் கோடிக்கு ஒரு நாளைக்கு 89 கோடி ரூபாய் வட்டி கட்டணும்ல. அது யார் சார் கட்டுறது? கடன் வாங்குனது அதிமுக, வட்டி கட்டுறது நாங்க கட்டுறோம். நாங்க வாக்குறுதியை நிறைவேற்றணும். ஒன்றிய அரசு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணாது, கூட்டணியில் இருக்கிற அதிமுக அதை பத்தி பேசாது. அதுக்காக எந்த இடத்துலயுமே கேள்வி கேட்காம அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. நிதி சார்ந்த பிரச்சனைகள் பத்தி பேசும்போது யாருமே பேச தயாரா இல்ல. அப்படியே வாய் மூடி மௌனியா இருறாங்க.